இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு தீபம் ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார்ல, அதை பத்தி உங்க கருத்து என்னங்க? தீர்ப்புக்குள்ள விளக்கேத்துறது அந்த விஷயத்தை பத்தி நம்ம முதல்ல பேசவே வேண்டாம். ஜி.ஆர். சாமிநாதன் யார்? அவர் ஒரு சட்டம் படிச்சுட்டு கான்ஸ்டிடியூஷன் படி வழக்கறிஞரா பதிவு பண்ணி கான்ஸ்டிடியூஷன் படி நீதிபதியாகி, இதுக்கெல்லாம் அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவைப்பட்டுச்சு. நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் மனு தர்மம் படிதான் நான் தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறான். இங்க கான்ஸ்டிடியூஷன் சட்டப்படியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாரு, எச்சேலையில உருள்றானுங்க. அதைய எதிர்த்து ஒரு பெட்டிஷன் போட்டான்னா எச்சையில உருள்றது புனிதம் அப்படின்னு சொல்றான். எந்த அளவுக்கு ஒரு நான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன், ஒரு எச்சக்கலத்தனமா இருக்குது இந்த தீர்ப்பு, இந்த பேச்சுகளும். இது வேற ஒரு தீர்ப்பா வேற கொடுக்குறாரு ஜி.ஆர். சுவாமிநாதன். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வழக்கறிஞர்கள் சரியான முறையில வாஞ்சிநாதன் மாதிரி வழக்கறிஞர்களை பல்வேறு வழக்குகளை கேவலப்படுத்துறாரு. சிந்தனை ஏன்னு கேள்வி கேட்கிற அத்தனை பேர்த்தையும் நிராகரிக்கிறாரு. இதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னா, தான் ஒரு பாப்பான், நான் ஒரு பிராமணன், நான் என்ன வேணா பண்ணுவேன், ஏது வேணா செய்வேன் அப்படின்ட்டு அவர் குருகுலத்திலிருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு குருகுல மாணவன் பிராமணன் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரு. அவரை எழுச்சி தமிழர் வேண்டுகோளின் படி ஒரு இம்ப்ளீஸ்மெண்ட் கொண்டு முதல் நீதித்துறையிலிருந்து அவரை வெளியேற்றணும். இது மாதிரிதான் ஆரண்டவியும் பேசுவாரு. எந்த நான் எழுதுனதுதான், நான் சொன்னதுதான், நான் கையெழுத்து போடலன்னா அது நிராகரிக்கணும் அப்படின்னு பேசுவாரு. இதே வாய்ஸில் தான் ஹெச் ராஜா பேசுவாரு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்லிட்டேன்னு இல்ல, நான் பண்ணிட்டேன்னு இல்ல, நான் கேட்கறேன்னு இல்ல, இந்த மாதிரி வார்த்தையவே பேசுவாரு. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் இந்த மாதிரி பேச்சுகளுக்கும் தமிழ்நாடு என்னைக்குமே இடம் கொடுக்காது. தமிழ்நாடு என்பது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சட்டப்படி நிலைநாட்டக்கூடிய ஒரு தரமான ஒரு பூமி. இந்த பூமி பெரியாராலும் அம்பேத்கராலும் பண்படுத்தப்பட்ட பூமி. இந்த பூமியில் இந்த மாதிரியான ஒரு சனாதன கோட்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு நீதிபதிகளும் கோட்சேவினுடைய சிஷியர்களாகவும் இருப்பவர்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படக்கூடாது. அதன்படி மட்டுமல்ல, இவர்களை நீதிமன்ற அவமதிப்பு படி இவர்களை கைது செய்ய வேண்டும். இவர்கள் சட்டம் என்பது இவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம் அல்ல, அம்பேத்கர் எழுதின சட்டம். அந்த சட்டம் சனாதானத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டது. சனாதானம் சரியல்ல, இது எந்த மக்களையும் ஒன்றோடு ஒன்று இணைய விடமாட்டேன் என்று சொல்கிறது. ஆகையால் இந்த மக்களை அனைவரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால் ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி நாம் எல்லாம் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இன்னும் சனாதன சட்டம் தான் சிறந்தது, நான் சனாதனத்தின் படிதான் தீர்ப்பு கூறுவேன்